ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் இல்லை ஆயில் எண்ணெய் ஏதாவது விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் நல்லா சூடாகட்டும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்பைசஸ் நிறைய ஆட் பண்ணலை, சிம்பிளாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த கப்பில் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 3 கப் தண்ணி விடணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி தேங்காய் வரைச்சி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 3 கப்புமே தேங்காய் பாலே ஆட் பண்ணலாம். பட் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இங்கே வந்து 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டானா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் லைட்டாக சூடாகட்டும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1.5 கப் பச்சரிசி, 1.5 கப் பச்சரிசியை ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தேங்காய் பால் சூடானதுமே அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா திரிஞ்சிரும், அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக சூடான உடனே அரிசி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சு தேங்காய் பால் சாதம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். நம்ம கரெக்டாக தண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேட்சிங்காக சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். மற்ற ஸ்பைசஸ்லாம் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து லைட்டாக வதங்கட்டும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஒரு 10 சின்ன வெங்காயம். ஸோ உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சோம்பு ஆட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா மொத்தமாக உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்ல மசாலாலாம் குக் ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, நான் 1.5 ஸ்பூன் சால்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாப்பொடி, இதில் நான் வந்து கலந்து வச்சுருக்க மிளகாப்பொடியை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் தனியா, அப்புறம் மஞ்சப்பொடி, சீரகப்பொடி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் மசாலாஸ். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 1/2 kg சிக்கனை வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இந்த சிக்கன் அந்த மசாலாவில் நல்லா குக் ஆகட்டும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் இதை மசாலாலே வெந்தது அப்படின்னா அந்த மசாலா வந்து அதுக்குள்ளே நல்லா இறங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ 2 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட்டாவோ இல்லை தேங்காய் பாலோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தேங்காய் பால் ரைஸ் செஞ்சதுனால இதில் அவ்வளோவா தேங்காய் ஆட் பண்ணலை. கொஞ்சமாக தண்ணி விட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதி வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படியே நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. சிக்கன் கிரேவி இல்லை நான் மல்லி சேர்த்து அரைச்சதுனால இதில் போல. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பரிமாறிக்கலாம். ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட சிக்கன் கிரேவி. ஸோ இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.